அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய குலப்பெயரை வேறு ஒரு சமுதாயத்திற்கு, மாற்று சமுதாயத்திற்கு கொடுத்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர்களுக்கு எதிர்ப்பாக நாங்கள் வேலை செஞ்சோம். அதே சமயத்தில் அந்த பாரத பிரதமர் மத்திய அரசு அரசாணையை வெளியிடுவதற்கு உத்தரவாதம் கொடுத்து அந்த அரசாணையை நிறைவேற்றுவதற்கு மூல காரணமாக இருந்தது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய எடப்பாடி அரசு. அதனால் அவங்களும் எங்களுக்கு எதிரியாகத்தான் நாங்கள் பாவித்தோம். அவங்களையும் எதிர்த்து தான் வேலை செஞ்சோம். சரி, திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணணும்னு பார்த்தா இப்போ அரசாட்சிக்கு வந்து அவங்களும் முதல் கையெழுத்தை போட்டு அவங்களும் எங்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் எல்லாருமே அதிமுக, திமுக, மத்திய அரசு, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்ட் எல்லாமே எங்களுடைய இனத்தினுடைய பெயரை மாற்று சமூகத்துக்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஆதரவை செஞ்சாங்க. அதனால் நாங்கள் யாருக்குமே ஓட்டு போடக்கூடாதுன்னு அந்தந்த ஊரில் யாராச்சும் பொதுவாக இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய வாக்குரிமையை செலுத்தினோம். ஆனால் இந்த முறை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செஞ்சார் அப்படின்னா 18 ஆதீனங்கள், அந்த ஆதீனங்கள் யாருன்னா வெள்ளாளர், வேளாளர் இனத்தைச் சேர்ந்த 18 ஆதீனங்கள், அவர்களுக்கு உரித்தான செங்கோல், அந்த செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் நிறுவினார் பாரத பிரதமர். எங்களுடைய எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக, எங்களுடைய கோபத்தை மட்டுப்படுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியாகவே நாங்கள் கருதுகிறோம். அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 விஷயத்தை பாரத பிரதமர் தெளிவாக செஞ்சிருக்கிறார். ஒன்று, ஆதீனங்களுடைய செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தை நிறுவியது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சென்ற இடமெல்லாம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி பேசுகிறார். ஒரு தமிழ் மொழியையும் ஒரு சமுதாய பாரம்பரியத்தையும் நிலைநாட்டிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த முறை நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம் என்று இருக்கிறோம். அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய நாங்கள் அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்புன்னு இருக்கோம். அந்த அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பில் அனைத்து பிள்ளைமார் மகாசபை அங்கம் வகிக்கிறது. அதனுடைய தலைவராக திரு ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் இருக்கிறார். இந்த ஆறுமுகம் பிள்ளை பிஜேபியில் கூட்டணியில் ஏற்கனவே அனைத்து பிள்ளைமார் மகாசபையின் சார்பாக 2 முறை தேர்தலில் நின்று தன்னுடைய வாக்குகளை ஓரளவு காட்டியவர். அந்த பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் முதல் பாராளுமன்றத்தில் நின்னப்பவர் 3வது இடத்திற்கு வந்தார். அந்த அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை இன ரீதியாக காண்பித்தவர் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள். இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நாங்களெல்லாம் பாரத பிரதமருக்கு ஆதரவு எடுத்து இருக்கின்ற இந்த நிலையில் அவருக்கு ஏதாவது ஒரு தொகுதியை, மதுரையோ திண்டுக்கலோ திருச்சியோ ஒரு தொகுதியை அவருக்கு ஒதுக்கினால் அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு மகாசேனை முழுமையான ஆதரவை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்ய ஓயாது உழைப்போம் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கும் அதனை சார்ந்த மரியாதைக்குரிய தமிழக கட்சித் தலைவர், பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கும், இணை அமைச்சர் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இப்போ நேற்று கூட போய் அண்ணாமலை அண்ணன் அவர்களையும் எல் முருகன் அண்ணன் அவர்களையும் பிஜேபி அலுவலகத்தில் சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டை அவர்களிடம் சொன்னோம். இப்போ அந்த மாதிரி ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவங்க 2 விஷயத்தில் ஜெயித்த மாதிரி. மத்திய அரசு வேளாளர் வெள்ளாளர் அவர்கள் மேலே ஒரு எதிர்ப்பை காட்டும் விதமாக போனதில் இருந்தது. இப்போ அவர் செஞ்ச நல்ல செயலுக்காக நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்கும் பொழுது எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கூட்டணியில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவை கொடுத்து எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் என்பது இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யாரும் கேட்குறாங்க? எங்களுடைய கோரிக்கை நிறைய கோரிக்கை
இருக்குது. நிறைய நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. எங்கள் சமூகத்திற்கான கோரிக்கை நிறையா இருக்குது. ஒரு இல்லை 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 போதுன்னு சொல்லலை, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். மத்திய அரசு எங்களை ஒரு பாராபட்சமாக நடந்து கொள்வதை எதிர்த்து கொண்டிருந்த வேளையில் எங்களுடைய அந்த கோபத்தையோ வேகத்தையோ வேதனையையோ குறைக்கும் அளவுக்கு ஒரு செங்கோல் என்பது ஆதீனங்களுடைய மிக முக்கியமான ஒரு சின்னம். அதை கொடுத்து வெள்ளாளர்களுக்கு என்னால் செய்ய முடிஞ்சதை செய்கிறேன், இனி செய்வேன்னு காட்டுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த முறை காங்கிரஸை விட பிஜேபிக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிற மொழியை எங்களுடைய கோரிக்கை நிறையா இருக்குது. எங்களுடைய ஐயாவா முதன்மையான 3 கோரிக்கை மரியாதைக்குரிய வாழ்ந்து மறைந்த தியாக செம்மல் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வஉசி ஐயாவுக்கு அவர்கள் பிறந்த தினத்தை வழக்கறிஞர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். அது முக்கியமான ஒரு வழக்கறிஞர் தினத்தை ஏன் உலகத்தில் இந்தியாவில் ஒரு கப்பலை விட்டு ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அவர் பொது தலைவராக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இனம்ங்கிற ஒரு சார்ந்து வரும் பொழுது அவரை நாங்கள் பெருமைப்படுறோம், அடையாளமாக பார்க்க. அவரை வழக்கறிஞர் தினமாக அறிவிப்பதில் என்ன பிரச்சனை? அதை செய்யலாம். அது எங்களுக்கு ஒரு முதன்மையான கோரிக்கை. உங்கள் வழக்கறிஞர் அறிவிச்சிட்டா போதுமா அப்படின்னு இல்லைங்க. எங்களுடைய அமைப்பில் எங்களுடைய வேளாளர் என்கிற ஒட்டுமொத்த பேளர், அதாவது இப்போ சென்சஸ் எடுத்தாங்கன்னா இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா நாங்கள் வேளாளர் என்று ஒற்றை வார்த்தையில் நாங்கள் போட தயாராக இருக்கிறோம். அது எங்களுக்கு அவங்க அரசாணையாக வெளியிடணும். ஏன்னா எல்லாரும் வேளாளர்னு கேட்குற தப்பில் விவசாயம் செய்தவர்கள் அனைவரும் வேளாளர் என்றால் தமிழ்நாட்டில் எல்லா சாதியும் விவசாயம் செய்த சாதி. பிறப்பின் அடிப்படையில் சில சாதிகள் இருந்தாலும் அவர்களும் நிலம் வைத்திருந்தார்கள், விவசாயம் செய்தார்கள். யாரும் விவசாயம் செய்யாமல் இல்லை. அதனால் விவசாயம் செய்ததற்காக வேளாளர் என்ற பெயர் அல்ல. வேளாளர் என்பவர்கள் வெள்ளத்தை அடக்கி தன்னுடைய விவசாயத்தை மேம்படுத்தி காட்டியவர்களே. வேல் என்றால் மண், மண்ணை பக்குவப்படுத்தி அடக்கி அதை ஆள்பவர்களுக்கு பேர் தான் வேளாளர். அதை நாங்கள் தான் முதன்மையாக செய்து கொண்டிருந்தோம் பூர்வக்கூடிய மருத நிலத்தில். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெயரை மற்றவர்கள் கேட்பதில் தவறல்ல. எங்களுக்கு ஒற்றை சொல்லாக பிள்ளைமாருங்கிற ஒரு பட்டம், முதலியாருங்கிற பட்டம், செட்டியாருங்கிற பட்டம், கவுண்டருங்கிற பட்டம், உடையாருங்கிற பட்டம், பல பட்டங்கள் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வேளாளருங்கிற ஒற்றை பேரில் எங்களுக்கு அரசாணை அறிவித்தா இது மிகப்பெரிய ஒரு கோரிக்கைங்க. 3வது முக்கியமான கோரிக்கையை சொல்கிறாங்க. இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. வேளாளரில் கார்காத்த வேளாளர், சைவ வேளாளர், தொண்டை மண்டல சைவ வேளாளர் இவர்களெல்லாம் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கிறோம். இந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் இருப்பதனால் இவர்களுக்கு ஏகப்பட்ட சமுதாய அடிப்படையில் இது பர்சன்டேஜ் அடிப்படையில் இவர்களுக்கு எல்லா விழுக்காடு அடிப்படையில் பெரிய லெவலில் மைனஸ் கீழே இறங்கி வருது. இவர்களையும் பிசின்னு பண்ணால் தான் ஒட்டுமொத்த சமுதாயம் பலனடைவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது எங்கள் இதில் 3 இதாக இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, அதுலேருந்தே சர்டிஃபிகேட்டை சிலதுக்கு வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதற்காக இந்த அரசாணையில் வேளாளர் என்று ஒட்டுமொத்தமாக கொண்டு பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்தா அது மிகப்பெரிய கோரிக்கை. அதை மத்திய அரசு செய்யணும். நீண்டகால் கோரிக்கை. இப்போ 10.5% உயர்ந்த சாதி உயர் வகுப்புக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா யார் யார் உயர்ந்த வகுப்பில் உள்ள பிராமணர்கள் உயர்ந்த வகுப்புங்கிறாங்க, பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க அவங்க ஏகப்பட்ட இதுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் போட்டி போடுறப்ப மைனஸ் ஆகிடுது. 10.5% எங்களுக்கு கொடுக்கறதை விட எங்களை பிடித்தப்பட்ட இதில் கம்யூனிட்டியில் கொண்டு வந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குங்க. இந்த 3 கோரிக்கையுமே மிக முக்கியமான வேளாளர்களுடைய கோரிக்கை. 4வதுங்க, வேளாளர்களுடைய வரலாறு கல்வெட்டுகளிலும் பட்டயங்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் சங்க இலக்கியத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்களுடைய மேன்மை, அதாவது வேளாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு எதிர்ப்பான சாதி அல்ல, எல்லாரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய சாதி. அந்த சாதியினுடைய வரலாற்றை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டுங்க. அதான் நாங்கள் பின்னாடி அந்த கோரிக்கை வைப்போம். எங்களுக்கு முதல் 3 கோரிக்கை இது. அதன் பிறகு அந்த கோரிக்கைகளை வைப்பதற்கு நாங்கள் ஆவணம் செய்வோம். அதற்கான சொல்லுங்கள்.
ஆமாம். இவர் பேசு, நீ பேசு. அதாவது பாராளுமன்றம் எங்களுக்கு வந்து இப்போ செங்கோல் வந்து அது வந்து போன நேரு காலத்திலே செங்கோல் வந்து நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். ஆங்கிலேய பிரிட்டிஷ் முதல் இந்தியா சுதந்திரம் அடையும் போது அங்கே முதல் செங்கோல் கொண்டு போய் தான் நம்ம சுதந்திரத்தை வெளிப்படுத்தினாங்க. நேரு காலத்திலேயே முதல் பிரதமராக இருக்கும். அதே வந்து மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தடவை வந்து எங்களுடைய ஆதீனங்களை கூப்பிட்டு முறையான மரியாதை மீண்டும் செஞ்சு அந்த செங்கோலை கொண்டு போய் பார்லிமெண்ட் நிறுவியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க சொன்ன மாதிரி இந்த எஃப்சியில் அப்புறம் பிசியில் மாற்றணும். மூணாவது, இப்போ புதிதாக கட்டப்பட்ட பார்லிமெண்ட்டில் வஉசி ஐயாவுக்கு மிகப்பெரிய சிலை வைக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான 3 கோரிக்கையாக வைக்கணும். இப்போ வந்து பிஜேபி 2014 கூட்டணியில் இருக்கோம். அன்றைக்கி மோடிஜி வரும்போது கூட்டணி தலைவர்கள்னால் ஒரு 5 பேர் 6 பேர் தான். அதில் ஒரு தமிழ்நாடு பிள்ளைமார் மகா சபையோட நிறுவனத்தில் நாங்களும் வந்து கூட்டணி தான் இருந்திருக்கோம் 2014. அப்போ வந்து விஜயகாந்த் இருந்தாங்க, அப்போ அன்புமணி ராமதாஸ் இருந்தாங்க, வைகோ இருந்தாங்க. ஜாதி ரீதியாக நம்ம கூட்டணியாக இருந்தோம் 2014. 2016 வந்து மதுரை திருப்பூர் பிஜேபி வேட்பாளராக இருக்கும். இப்போ வரைக்கும் பிஜேபி கூட்டணியாக இருந்துகிட்டே இருக்கும். ஜாதி பிரச்சனை வரும்போது கூட நாங்கள் வந்து பூரா நேர் சீர் பண்ணி அப்படியே அந்த கூட்டணி இன்ன வரைக்கும் நிப்பாட்டி கொண்டு வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு வரக்கூடிய பார்லிமெண்ட்டில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி 3 தொகுதியில் ஒரு தொகுதியை வந்து எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி நேற்று அண்ணாமலைஜி முருகன்ஜியாக பார்த்து கொடுத்துருக்கோம். அவங்க பரிசீலனை பண்ணி அவசியமான ஒரு வழங்கணுன்னு இருக்காங்க. இது சம்பந்தமாக எங்கள் சமுதாய தலைவர் அனைவருமே இவங்களாம் ஒவ்வொரு மாநில பொறுப்பில் உள்ளவங்க அவங்களாம் சேர்ந்து கூட்டணியை வந்து எங்களுக்கு டோட்டல் தமிழ்நாடு லெவலில் 40 தொகுதியுமே பிஜேபிக்கு இறங்கி ஒர்க் பண்ணுறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு முறையாக எங்களுக்கு வந்து தொகுதியை ஒதுக்கி தரணும்னு சொல்லி இந்த ப்ரெஸ் மீட் மூலம் தெரிவிச்சுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை 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 அது என்ன இல்லை 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 எத்தனை கட்சி இருந்தாலும் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனு இப்போ வந்து 2 கட்சி தான் ஆதரவு தெரிவிக்க முடியும். எத்தனையோ 10 கட்சி கூட இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கான், டிஎம்கே இருக்கலாம். அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க? அங்கே அவங்களும் போய் 2ல் ஒரு கட்சிக்கு தான் அங்கே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி 2014 கூட்டணி நாங்கள் இருக்கோம். அதான் 2 கட்சி தான் இருக்கும். ஒன்று காங்கிரஸுக்கு, ஒன்று பிஜேபி பண்ணோம். யாருக்கு இருந்தாலும் நாங்கள் பிஜேபி பண்ணுறோம். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? இல்லை, நாங்கள் பிஜேபி பண்ணுறோம். இல்லை என்னுடைய எங்கள் இல்லை நீங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடத்தாத போராட்டமே கிடையாது. வள்ளுவர் கூடத்திலிருந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆதீனத்தை திருவாரூர் ஆதீனத்தில் வந்து பல்லாக்கில் தூக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டாலின் வந்தோன்னு அறிவிச்சார். நாங்கள் தான் ஸ்ட்ரைக் அடித்தோம். திரும்பவும் அது பண்ணிக்கலாம், திரும்பி ரிட்டர்ன் பண்ணால் சேர்பாபு தொடர்ச்சியாக ஸ்ட்ரைக் நாங்கள் அடிச்சுட்டு தான் இருக்கோம். போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ கூட ஆர் ராஜா வந்து வாவு சிதம்பரனாரை பற்றி பேசினா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர் ராஜாவை பற்றி பல்வேறு இடங்களில் வந்து உருவப்பொம்மை எரிச்சாங்க. நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் பண்ணாமல் இல்லை. ஆமாம், எங்களுக்கு முறையாக சீட்டு ஒதுக்கும் போது எங்களுடைய ஆதரவு இல்லை ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் போக மாட்டோம். இன்ன வரைக்கும் கூட்டணி இருக்கோம். சீட்டு கொடுக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது, கொடுப்பாங்க. அதோட பேச்சுவார்த்தை இருக்குது. நாங்கள் ஆதரவாக தான் இருக்கோம். உடனே கொடுக்குற இந்த சமுதாயத்தோட சேர்ந்து பேசி முடிவு பண்ணுவோம். அடுத்த கட்ட நடவடிக்கை வாய்ப்புகள் கம்மி. அது இல்லை, அந்த மாதிரி நாங்கள் வாய்ப்புகள் கம்மி. எங்களுக்கு கோரிக்கை ஐயா சரி ஐயா, நீ சொல்ற சரியான விஷயங்கள் தான். எங்களை புறக்கணிக்கும் போது நாங்கள் வந்து எங்களுடைய நிபந்தனை என்ன உங்களே தெரிவிப்போம்ல. இன்னைக்கு நிலைப்பாடு இது. இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மை. 2014 மோடி என்னைக்கு பிரதமராக என்னைக்கு அறிவித்து வந்தாங்களோ அன்னைக்கு இன்னும் கூட்டணி நாங்கள் இருக்கோம். தமிழ்நாடு பிள்ளைமார் மகா சபை
கூட்டணி இருக்குது. திருப்பி இன்றைக்கோ நேற்றுக்கோ போய் நின்னா தானே இப்போ நம்ம கட்சி மாதிரி பேச முடியும். இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் இருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு பிள்ளைமார் முகாசுக்கு தனி அமைப்பு வச்சு தமிழ்நாடு லெவலில் பண்ணியிருக்கோம். கூட்டணி இருக்கோம். நாங்கள் பிஜேபி கூட்டணியில் 2014 இன்ன வரைக்கும் இருக்கோம். அதை புதுசாக இப்போ இன்றைக்கி நேற்று எம்பி எலெக்ஷன் வந்ததுனால போய் சேரல. நாங்கள் 2014 10 வருஷம் கம்ப்ளீட்டாக இருக்கும். நாங்கள் இது 11ஆவது வருஷம். சார் தொகுதி ஒதுக்குறதுன்னா இதுக்கே எப்படி பேசுவோம், அதுக்கு எப்படி பேசுவோம் பத்திரிகையாளர் தெரியாதா? பேசுவோம், மீண்டும் கூட்டம் போட்டு உங்களுக்கு தெரிவிப்போம். நம்ம யாருக்கு அடிமை இல்லையா சார் ஜனநாயக நாட்டில்? எங்களுடைய சொந்த கருத்தை தெரிவிப்போம். அப்போ இதே மாதிரி கூப்பிட்டு ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை போட்டு பேசுவோம், உங்களுடைய கருத்தை தெரிவிப்போம் சார். ஏன்னா நான் தார்மீகமாக 10 வருஷமாக இருக்கோம். எங்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஆள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போக்கி நாங்கள் முன்னேருந்து இருக்கோம். அவங்க கடமையை செய்கிறவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க, அதே மாதிரி செய்யணும். எங்களுக்கு